ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் பாருங்க நீங்க. அந்த படம் சூப்பரா இருக்கு. நான் பார்த்துட்டு வந்தேன். ரெட் ஃப்ளவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல படம் தான். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏதோ டேரக்டர் வந்து விஎஃப்எக்ஸ் அவரே தெரிஞ்சதா சொன்னாங்க. அதனால அந்த படத்தில் நிறையா விஷயங்கள் புதுசாக காட்டியிருந்தாங்க. எப்படி சொல்றது, லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் விக்னேஷ் அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்டர் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டில் நடித்தவர். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் மறுபடியும் ஸ்க்ரீனில். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படமாக வந்து அவருக்கான ஒரு கதையாக இருந்தது. ரெண்டாவது ரெட் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு கதை. ஏன்னா நிறைய பேர் ரெட் ஃப்ளவர் அப்படின்னா நார்மலாக என்ன நினச்சிக்கிறோன்னா இது வந்து ஏதோ ஒரு காதல் படம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அது ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு படமாக இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இந்த படம் கொண்டு வந்ததுனால இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ரெட் ஃப்ளவர் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. படம் வந்து லேக் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து ஸ்லோ அப்படின்ற இப்போ எல்லா படமுமே ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியாக தான் போகும். ஸோ அப்படின்போது ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து சாங்ஸ் நிறையா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு படத்தில் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஒரு 2 பாட்டு ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நிறையா கேர்ள்ஸ் தான் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது மேபி ஜென்சிக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்மி படத்தில் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேவைப்படலை. பட் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களாக ஜாலியாக போனால் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அவ்வளோதான். ரிலீஸ் ஆயிருக்கு. ரெட் ஃப்ளவர் படத்தும் கூலிக்கு என்ன வித்தியாசம்? ரெட் ஃப்ளவர் கூலிக்கெல்லாம் சொல்கிறவங்களுக்குலாம் பட்ஜெட் வைஸாக சொல்லுங்கள். எப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லுங்கள். கூலி படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே அதில் நடிச்சிருந்த ஆக்டருக்கும் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான், கதைன்ற ஒன்றும் கிடையாது. எல்லாம் பழசுலேயே வந்து எல்லாம் தூக்கி போட்டாங்க. ரெட் ஃப்ளவர், அந்த ரெட் ஃப்ளவர், இந்த லப்பர் பந்து, பார்க்கிங், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன படம் தான் வெற்றி ஆகுது. அதுக்கு ஈக்குவலாக கூட இல்லை. விக்னேஷ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ரெட் ஃப்ளவர் படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த லப்பர் பந்துன்ற படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு ஈக்குவலாக கூட இந்த படம் இல்லை. அவ்வளோ பட்ஜெட்டு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை இந்த படத்துக்கு. இந்த கூலின்ற படத்துக்கு என்ன விஷயம்னா மேக்கிங் தான். மேக்கிங், ஆக்டர் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மித்தபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் பாருங்க நீங்கள். அந்த படம் சூப்பராக இருக்குது. லப்பர் பந்துன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கிங் பாருங்கள், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இதுக்கு மேலே என்ன அந்த படத்துக்கு ஈக்குவலாக வர முடியுமா? அதெல்லாம் வரவே முடியாது. இந்த படத்துக்கு ஃபுல்லாக கூலிக்கு என்ன படம்னு கேட்டிங்கன்னா மேக்கிங் தான்.